கனிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசி தெக்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரேஷ்மா பசுப்பிளாட்டி. கிட்டத்தட்ட இவங்களை சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டர்லையுமே இவங்க தான் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு சிலை இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேஷ்மா பசுப்பிளாட்டி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஹஸ்பண்டாக இருந்துட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இருந்தேன். அதாவது 4 months நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். திடீர்னு அவருக்கு ஒரு வாட்டி டென்ஷன் ஆகி ரொம்பவே எங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சண்டை வந்த உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எங்களை அடிச்சிட்டார். என்ன ரொம்பவே மோசமாக தாக்கி பேசினார். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு என்ன பண்ணார் அப்படின்னா, கீழே தள்ளி அடிச்சிட்டாரு. ஸோ அப்படி அடித்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, பதட்டத்துலேயும் சரி அந்த ஃபோர்ஸ்லேயும் சரி 4 மாத குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே துயரமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ற அளவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவருமே பயந்துட்டார். அதை பார்த்து பயந்து அங்கேருந்து என்னை விட்டு ஓடிட்டார். உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு நானே கார் ஓட்டிக்கிட்டு போய் அந்த குழந்தைய கையிலே எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 9 to 10 months வரைக்கும் இன்குபேட்டர்லேயே அந்த குழந்தைய வச்சுருந்தாங்க. எல்லா வகையான இதுவுமே அந்த குழந்தைக்கு பண்ணி பல லட்சம் நான் செலவு பண்ணேன். என் உடம்பை வேறு ரிக்கவர் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா சுத்தமாக என் உடம்பு ரொம்பவே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் சுத்தமாக எழுந்து நடக்க கூட முடியல. அந்தளவுக்கு ரொம்பவே மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்துட்டு இருந்திருக்கு என் லைஃப்பில். இதெல்லாம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கிறத பற்றி மட்டும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க துயரத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஆறுதலாக நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார். ரீசெண்டாக வரலட்சுமி சரத்குமாருக்கு வர கம்மிங் ஜூலை மந்த் தாய்லாண்டில் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரத்குமார் சார் அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேடம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சாரா இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்மளோட ரஜினிகாந்த் சாரோடைய வீட்டுக்கு போயிட்டு இன்விடேஷன் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரஜினிகாந்த் சாருமே தாய்லாண்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அஷ்யூரிட்டியுமே கொடுத்துருக்காராம். ஸோ இதுவே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ இது எல்லா ஃபோட்டோஸுமே வரலட்சுமி சரத்குமார் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட போஸ்ட் போட்டு தலைவரை இன்வைட் பண்ணியாச்சு, தலைவரும் வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அஷ்யூரிட்டியாக வரேன்னு சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் மணமக்கள் 2 பேருமே வாழ்த்தி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்துக்கிறாங்க கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சமைக்க கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.